ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பாட்டி ட்ரைனிங் பற்றி. நிறைய பேரண்ட்ஸ் கேட்குறது இந்த ஒரு விஷயம் தான், குழந்தை இண்டிகேட் பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குழந்தைங்களுக்கு பாட்டி ட்ரைனிங் நம்ம வீட்டில் எப்படி கொடுக்குறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங், ஃப்ளாஷ் கார்ட்ஸ். ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வந்து நீங்கள் சும்மா கார்ட்டூன் பிக்சர்ஸ் வந்து வாங்கிறத விட வீட்டில், ஏன்னா எல்லாருக்குமே வந்துட்டு ரெஸ்ட் ரூம் வந்துட்டு ஒரு ப்ரைவேட் ஏரியா. இப்போ நாம் யூஸ் பண்ணால் நம்ம மட்டும்தான் அங்கே இருப்போம் அப்படின்றதுனால அது நம்ம ப்ரைவேட் ஏரியாவாக நமக்கு தெரியும். ஸோ குழந்தைங்கள அங்கே நிற்க வச்சு அவங்களோட டாய்லெட், இது என்னோடய வீடு, என்னோடய டாய்லெட் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு மைண்ட் செட் வரணும். அதுக்கு அந்த டாய்லெட்டில் நிற்க வச்சு குழந்தையோட சேர்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்துட்டு ஒரு ஃப்ளாஷ் கார்டு மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்துட்டு குழந்தையோட பேக்கில் ஸ்கூல்லேயும் யூஸ் ஆகும். அண்ட் 1 hour ஒன்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு கூட்டிகிட்டு போகணும், ரெஸ்ட் ரூம் கூட்டிகிட்டு போகணும். அப்போது நீங்கள் ஒவ்வொரு முறையும் எனக்கு வந்து சுவிட்சா போகணும், எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சும்மா வயிற்றில் கையை வச்சுட்டு லைக் போகணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் இண்டிகேட் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளாஷ் கார்டை காட்டுங்க. அந்த ஃப்ளாஷ் கார்டை காட்டிட்டு குழந்தைய ரெஸ்ட் ரூம் கூட்டிகிட்டு போங்க. 1 hour ஒன்ஸ் வந்து குழந்தைக்கு கம்பல்சரி கூட்டிகிட்டு போங்க. அப்போ தான் நம்ம பாட்டி ட்ரைனிங் கொடுத்து சரி பண்ண முடியும். நெக்ஸ்ட் திங், அந்த ஃப்ளாஷ் கார்டு சொன்னேன் இல்லையா, அவங்களோட பிக்சர் இருக்கும். அப்போ தான் அந்த குழந்தைங்க வந்துட்டு ஓகே இது என்னோடய ரெஸ்ட் ரூம், இது இங்கே தான் நான் போகணும் அப்படின்றத இந்த குழந்தைங்க மனசில் பதிய வைக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சும்மா நார்மலாக டாய்லெட்குள்ளே போயிட்டு சும்மா போனியா அந்த மாதிரி நம்ம ஃபோர்ஸ் பண்ணாமல் குழந்தைங்கள ஃப்ரீயாக விளையாட விடணும். தண்ணியில் விளையாடுறாங்களா விளையாடட்டும், இல்லை அந்த குழந்தைங்களுக்கு குட்டி குட்டி பெல்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, லைக் அவங்கள ப்ளே பண்ண விடணும், விளையாடட்டும். அந்த பெல்ஸில் வச்சு விளையாடுறதோ இல்லை மியூசிக், பியானோஸ், குட்டி குட்டி இந்த டாய்ஸ் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு பிடிச்ச டாய் ரெஸ்ட் ரூமில் வைங்க. அதுக்குன்னு ஒரு ஷெல்ஃப் அழகாக ரெடி பண்ணி அதில் மேலே வச்சுருங்க. குழந்தைங்க அதை பார்க்கும்போது ஃபன்னாக இருக்கும், அவங்களுக்கு விளையாட்டாக இருக்கும். அது வந்து ஒரு பெரிய வேலையாக இல்லாமல் நம்ம இங்கே தான் போகணும், இங்கே போனால் நம்ம இதெல்லாம் விளையாடிட்டு வரலாம், ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு அந்த குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி என்வரான்மெண்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணி வைக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த குழந்தை போயிட்டு வந்ததுக்கப்புறம் அப்ரிஷியேட் பண்ணணும். லைக் கிளாப் பண்ணலாம், கிளாப் பண்ணிவிட்டு சூப்பர் யூ டன் குட் ஜாப் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ரிவார்ட்ஸ் கொடுக்கலாம். அந்த குழந்தைக்கு சாக்லேட் பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலி இந்த குழந்தைங்களுக்கு சாக்லேட் ஸ்வீட்ஸ் நிறைய கொடுக்கவே கூடாது. பட் இருந்தாலும் அந்த குழந்தைங்களுக்கு நமக்கு இது வேலையாகணுமே இல்லையா, ஸோ அதனால் அந்த சாக்லேட்ஸை மிளகு சைஸில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கேட்பரிஸே எடுத்துக்கோங்க, அந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும் இல்லையா, அதை வந்து குட்டி குட்டியாக பண்ணிவிட்டு மிளகு ஷேப்பில் வந்து சாக்லேட்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த குழந்தை சாக்லேட் சாப்பிட்ற குழந்தையா இருந்தால் அந்த குழந்தைக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ற பட்சத்தில் அந்த மாதிரி குட்டி குட்டியாக பால்ஸ் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த குழந்தை ரெஸ்ட் ரூம் பாட்டி போயிட்டு வரான், இல்லை யூரின் போயிட்டு வரான் அப்படின்னும் போது நீங்கள் அந்த குட்டி குட்டி பால்ஸ் வந்து ஒன்று கொடுங்க. அந்த மாதிரி, ஏன்னா நம்ம அங்கே போயிட்டு அம்மா சொன்னதை நம்ம கேட்டால் இந்த மாதிரி போயிட்டு வந்தால் நமக்கு சாக்லேட் தராங்க, அந்த ஒரு ஆசை வரும் குழந்தைக்கு. ஓகே நம்ம இது பண்ணால் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அப்படின்றது தோணும். பை சான்ஸ் அந்த குழந்தை பேண்ட்டில் யூரின் போயிடுச்சோ இல்லை டாய்லெட் போயிட்டானோ, குழந்தைய திட்டாதீங்க, அடிக்காதீங்க, மிரட்டாதீங்க, இது பண்ணக்கூடாது அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அதை வந்து நம்ம வந்து கேரே பண்ணாமல் விட்டுருங்க. ஏன்னா நம்ம இன்னொருத்தங்க கிட்ட பேசும்போதோ இல்லை நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போதோ அட்டென்ஷன் சீக்கிங் இருக்கிற குழந்தைங்க வந்துட்டு அதையே ரிப்பீட் பண்ணுவாங்க. லைக் ஓகே நம்ம இது பண்ணால் நம்மளை தான் எல்லோரும் பார்க்குறாங்க, நம்மளை தான் அம்மா நம்மளை இது மாதிரி திட்டுறாங்க, அட்டென்ஷன் சீக்கிங்காக அந்த குழந்தைங்க பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஒரு இது வந்து பண்ணாதீங்க. குழந்தைய வந்து ஃப்ரீயாக விடுங்க. தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, ஒரு நாள் பண்ணுது 2 நாள் பண்ணுது, அதை நம்ம கண்டுக்காமல் விட்டோம்னா அந்த குழந்தை அழகாக டாய்லெட்டுக்குள்ளே வரும். செகண்ட் திங், இன்னொரு விஷயம் சொல்லணும். இப்போ பேண்ட்ஸ் வந்துட்டு அந்த குழந்தைய கழட்டணும், நீங்கள் பண்ணாதீங்க, குழந்தைய பண்ண வைங்க. குழந்தைய வந்துட்டு லூஸான பேண்ட்ஸாக போட்டு விடுங்க. ஸோ தட் அந்த குழந்தை தானாக கழட்டி அதுவாக போகிறதுக்கு பழக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் டெய்லி நைட்டில் வந்து டைப்பர் போடுற பேரண்ட்ஸ் ப்ளீஸ் தயவு செஞ்சு போடாதீங்க. ஏன்னா அந்த குழந்தைக்கான அந்த சென்ஸே வந்து கம்மி ஆகிடும். லைக் டைப்பர் போடுறதுனால பெட்டர் நீங்கள் டைப்பரை அவாய்ட் பண்ணுங்கள். அன்லெஸ் உங்களுக்கு எமர்ஜென்சி, நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, இல்லை நைட்டில் தூக்கத்தில் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அதனால் நைட்டில் வந்து போட்டு தான் ஆகணுன்ற பட்சத்தில் போடலாம், தப்பு கிடையாது. பட் அதையே ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணாதீங்க. அது பண்ண குழந்தைங்க வந்து அந்த சென்ஸ் வந்து கம்மி ஆகிடும். ஸோ அவங்க பாட்டுக்கு நம்ம ஏன் சொல்லவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி அந்த தாட் வந்துடும். ஸோ மேக்ஸிமம் டைப்பர் யூஸ் பண்ணாதீங்க, மேக்ஸிமம் அதை அவாய்ட் பண்ணுங்கள், அது குழந்தைக்கு நல்லது.
நைட்டில் வந்து குழந்தைங்க யூரின் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தூங்கணும்னு நினைக்கிறதுக்காக குழந்தைங்களுக்கு போட்டு விடுவீங்க. பட் அதுவும் வேண்டாம். நம்ம கொஞ்சம் அலாரம் வச்சு கூட எழுந்து குழந்தைய கூட்டிகிட்டு போய் ரெஸ்ட் ரூமில் விட்டுட்டு தூக்கிட்டு வந்து நம்ம படுக்க வச்சுக்கலாம். ஏன்னா அந்த குழந்தைக்கு இது ட்ரைனிங் நம்ம கொடுத்தா தான் அது பழக தான் அந்த குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்காக யூரின் வந்து அந்த ஃப்ளாஷ் கார்டு எடுத்து காட்டும். ஃப்ளாஷ் கார்டு எடுத்து காட்டும்போது டாய்லெட், நமக்கு ஒன்று டாய்லெட் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நான் டாய்லெட் போகணும் அப்படின்றது, அது என்ன ஃப்ளாஷ் கார்டில் இருக்கிறது என்ன வேர்ட், டாய்லெட் அப்படின்றது மறுபடியும் சொல்லிக் கொடுங்க. இதை ரெகுலராக பண்ண அந்த குழந்தை நைட் தூங்கும்போது நீ இன்னைக்கு ரொம்ப நல்ல விஷயம் பண்ணியிருக்க, யூர் டன் எ வெரி குட் ஜாப், ரொம்ப நல்ல பிள்ளையா குட் பாயாக இருந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களுக்கு சொல்லுங்கள். அந்த குழந்தைங்களுக்கு புரியுது புரியல அப்படின்றது செகண்டரி. பட் நம்மளோட குழந்தைங்க அப்படின்னும் போது நாம் தான் அதை சொல்லணும். நம்ம பழக பேச சொல்ல தான் அந்த குழந்தைங்க புரிஞ்சுக்கும். ஸோ அதை பற்றி கவலைப்படாதீங்க. பாட்டி ட்ரைனிங் ஈஸி தான், ஈஸியாக பண்ணிடலாம். குழந்தைங்க அழகாக போவாங்க, கவலைப்படாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை.